Hi guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2024ல ஒரு ஆஸ்கார் வின்னிங் மூவியா ரிலீஸ் ஆன அனாட்டமி ஆஃப் த ஃபால் அப்படிங்கிற ஒரு ட்ராமா சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி மூவி பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். சாண்ட்ரா உல்டர் அப்படிங்கிறவங்க இந்த படத்துல ஒரு லீடிங் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. அண்ட் படத்தோட கதை அப்படின் போது சாண்ட்ரா உல்டர் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு குழந்தை, லைட்டா கண் பார்வை தெரியாத ஒரு குழந்தையோட வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்பவுமே அந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஃபைட்லேயே வந்து முடியுது. ஒரு கட்டத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கீழே விழுந்து ரத்தம் கக்கி இறந்து கிடக்குறாரு. ஸோ இந்த இறந்து கிடந்தோடனே இது வந்து போலீஸ் கேஸ் ஆகி பெரிய கேஸ் ஆகிடுது. ஸோ இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க, ஒரு மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விக்டிம் சர்க்கிளுக்குள்ள நம்மளோட சாண்டா உல்டர் வந்து உள்ள வர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த விசாரணை தான் படம் முழுக்கவே. ஸோ உண்மையிலேயே அவர் கொலை பண்ணது யாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த அனாட்டமி ஆஃப் த ஃபால் படத்தோட கதை. ஸோ இப்போ அந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா உல்டர் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டிங். அண்ட் என்ன கேட்டால் இந்த கேரக்டருக்கு இவங்களை தவிர வேற யாரையுமே இவ்வளவு ஒரு கச்சிதமாக வந்து பர்ஃபெக்டாக நடிச்சிருக்க முடியாது அப்படின்றதான் உண்மையான ஒரு நிசப்தமான உண்மை அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும். காரணம் படத்தோட ரன்னிங் டியூரேஷன் 2.5 மணி நேரம். ஒரு ஹாலிவுட் மூவி, ஒரு ட்ராமா கேட்டகரியான மூவி வந்து 2.5 மணி நேரம் அப்படின்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அண்ட் நோ அட்வென்ச்சர்ஸ் அண்ட் நோ ஃபைட் சீக்வன்ஸ், நோ ஒரு ஹாரபிள் த்ரில்லர் ஜேர்னலிஸ்ட், நாட் அட் ஆல் ஒன் மூவி. அண்ட் ஃபுல்லாகவே இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராமா கேட்டகரியை பேஸ் பண்ணி, ஒரு மெலோ ட்ராமா பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பலவிதமான ஒரு வே ஆஃப் கோணங்கள்ல வந்து நம்ம அந்த படத்தை பார்த்துட்டே இருப்போம். பட் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து என்ன இப்படி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் தோணும். எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த வேட்டையாடு விளையாடு படம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம டேனியல் பாலாஜி எந்த அளவு கொடூரமான ஒரு வில்லன் அப்படின்னு தெரியும். பட் அதோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். சுற்றி எடுத்து ஒரே போட ஸ்டோரி முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸுமே இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு பயங்கரமாக ஒரு ஹைப்போட அந்த படம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டுக்குள்ளே தான் நடக்கும். படம் ஃபுல்லாகவே கோர்ட்டு விசாரணை இதுக்கு தான் படமே இருக்கும். படத்தை யார் கொலை பண்ணா அப்படின்றதோட அந்த ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் தான் இந்த படத்தோட ஹார்ட் பீட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹார்ட் பீட்டை வந்து படத்தோட ஸ்டோரியில நமக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்றதான் அவ்வளோ ஃபேக்ட். ஸோ அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சின்ன ஒரு நூல் அளவு இடத்துல கூட இந்த படம் வந்து எங்கேயுமே லேக் அடிச்சிருக்கு. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொறுமை வேணும் இந்த படம் நம்ம உட்காந்து பார்க்கறதுக்கு. படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டோ, செக்ஸுவலான கண்டென்ட்டோ அண்ட் ப்ரூட்டல் காட்சிகளோ எதுவுமே இல்லை அப்படின் போது ஒரு ஃபேமிலி கேட்டகரியான படத்தை வந்து இவ்வளவு கச்சிதமாக வந்து எடுக்க முடியாது. ஒரு ஃபாரின் படம் 2.5 மணி நேரம் இவ்வளவு பெர்ஃபெக்டாக எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் வந்து எனக்கு இருந்துச்சு. எனக்கு என்னன்னா படத்தில் அந்த கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் வர்ற ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படத்தோட மிகப்பெரிய ஒரு வின்னிங் பாயிண்டாக நான் பார்த்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இவ்வளோ ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால இப்படிதான் இறந்து போனானா அடாங்கோ நீயால அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு அந்த படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக அண்ட் அமேசான் பிரைம்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் தி இயர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் IMDbலேருந்து இந்த படத்துக்கு 7.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1,30,000 பேர் இந்த படத்தை வந்து பார்த்து இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அண்ட் நீங்க இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி கேட்டகரியான படம்லாம் எனக்கு பிடிக்கும். ஒரு டிராமா, ஒரு கோர்ட் சம்பந்தப்பட்ட படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அனாட்டமி ஆஃப் த ஃபால் வந்து ஒரு பெஸ்ட் மூவியா இருக்கும். அண்ட் ப்ளீஸ் அண்ட் ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி. பிகாஸ் இந்த படத்துல எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். கோர்ட்டுக்குள்ள வச்சிருக்க ஸ்கிரீன், அந்த வந்து கேமராவோட ஆங்கிள்ஸ் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப மெலட்ராமா போனாலும் அந்த கதையில எங்கேயுமே தொய்வு இருக்காது, எங்கேயுமே போர் அடிக்காது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா அந்த கதையை நகர்த்திருப்பாங்க. ஸோ அதுதான் ஆடியன்ஸை வந்து இந்த படத்தை மேலே விரும்ப வச்சிருக்கு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இந்த கிரிட்டிக்ஸ் வந்து மிக்சடான ரிவ்யூ தான் அந்த படத்துக்கு வந்தாலும் ஒரு விக்டரி மூவி தான். பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வின்னிங் தான் அந்த படம் கொடுத்துச்சு. அண்ட் ஆஸ்கார் வின்னிங் மூவி அப்படிங்கிறத இங்கே நம்ம பதிவு பண்ணியே ஆக வேண்டும். அண்ட் இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அமேசான் ப்ரைமை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் மஸ்ட் வாட்சபிள் ஆன மூவி தான் இந்த படம். தவறாமல் உங்கள் ஃபேமிலிஸோட பாருங்கள். ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் அண்ட் ஒரு ஒரு கிளீனான ஒரு பெஸ்ட் ஒரு த்ரில்லர் மூவி தான் இப்படி தான் இருக்கும். ஸோ
மறக்காம பாருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து பிரேஸ்லைட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும், நம்ம எல்லாருமே இதை பார்த்துருப்போம், அமேசான் பிரைம்ல இருக்கு. ஸோ பிரேஸ்லைட் படமும் இந்த படம் வந்து ஒரே கேட்டகரியை சேர்ந்தது. ரொம்ப பொறுமையா ரொம்ப ஸ்லோவா போனாலும் படத்தோட கிளைமேக்ஸும் படத்தோட கதையும் பெர்ஃபெக்டா அண்ட் பெஸ்ட் அண்ட் டைமண்டா இருக்கும். அதுதான் அந்த படத்துக்கு பிளஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஏதாவது பதிவுகளை கீழே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸ் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சினிமா நியூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.